Hello friends, Zanto with ASP.NET Core Tutorial Part 9 and with OpenAI. ஸோ OpenAI APIஸை எப்படி யூஸ் பண்ண எப்படி இதில் வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிறது வந்து ஒரு டிஃபால்ட் வெப் பேஜ் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் அண்ட் எல்லாமே இருக்குது. அண்ட் இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ChatGPT கண்ட்ரோலர். ஸோ இப்போதைக்கு அது எம்டியாக இருக்குது. அண்ட் இதுக்கு யூஐ டிசைன் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் காமிச்ச அந்த யூஐஸ் தான். என்ன அப்படின்னா ChatGPT. ஸோ ஒரு ஸ்மால் இன்ட்ராக்ஷன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், நான் ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ப்ராஜெக்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏஐ கிட்ட இந்த இடத்துல நம்ம கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம், இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே நான் ட்ரான்ஸ்லேட்டுன்னு வச்சுருக்கேன்ல, நான் வந்து மேலே இங்கிலீஷில் கொடுத்துட்டு கீழே ட்ரான்ஸ்லேட் பண்ணு தமிழில் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஏஐ வந்து இங்கிலீஷில் இருக்க இன்ஃபர்மேஷனை தமிழில் எனக்கு வந்து கொடுக்கும். ஸோ விச் மீன்ஸ் தட் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுது, அந்த ஆன்சரை எந்த மாதிரி எனக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதை வந்து நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பெரிய கண்டென்ட்டை கொடுத்துட்டு ஒரு 20 பேஜுக்கான டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு எனக்கு அதை வந்து ஒரு 5 லைனில் சம்மரைஸ் பண்ணு அப்படின்னு சொன்னால் அதோடைய பெஸ்ட் சம்மரைசேஷனை வந்து ஏஐ வந்து கொடுக்கும். ஸோ இப்போ இருக்க மாடல்ஸ் வந்து அதுக்கு கேப்பபிளான மாடல்ஸ் தான். ஸோ அதே மாதிரி தான் ட்ரான்ஸ்லேஷனும். ஒரு 10 லைனை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் இதை வந்து தமிழில் கூட, இங்கிலீஷ் தெலுங்கில் கூட, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் லாங்குவேஜில் கேட்டிங்க அப்படின்னாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஏஐ அதை கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ரைட். ஸோ இது ஒரு சிம்பிள் இன்ட்ராக்ஷன் ஸ்க்ரீன். அண்ட் இதில் வந்து என்ன ஒரு விஷயம் இங்கே ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம், அதுக்கு கீழே மாடல். இப்போ ஏஐ மாடல் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது. ஈவன் ஓப்பன் ஏஐயில் கூட வந்து நிறைய மாடல்ஸை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஓப்பன் ஏஐயோடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாடல் அப்படின்னு ஒரு டேக்ஸ் இருக்குது. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் அவங்க லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ இதில் எந்த மாடலில் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ஏஐக்கிட்ட வந்து ரெஸ்பான்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்றது இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதோட ஒரு மாடலும் ஒரு விதமான இன்டெலிஜென்ஸை கொண்டது. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் காஸ்ட்டும் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒரு சில மாடல்ஸை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு காஸ்ட் கம்மி, ஒரு சில மாடல்ஸை யூஸ் பண்ணால் காஸ்ட் அதிகம். நான் யூஸ் பண்ண போகிறது வந்து 4.1 யூஸ் பண்ணலாம், ஜிபிடி 4.1 அதை யூஸ் பண்ணலாம். மூணுத்தையும் வச்சு பார்க்கலாமே, ஒன்றும் இஷ்யூ. ஸோ அதனால தான் இது யூஸரே நம்ம சூஸ் பண்ண விடலாம். ஸோ ஃபீச்சர்ஸ் மாடல் அப்படின்ற ஒரு ஒன் மோர் ட்ராப் டவுனாக இங்கே வந்து நம்ம வந்து இப்போ கொடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் என்னுடைய வியூவுக்கு போகிறேன், ChatGPT டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ட்ராப் டவுனுடைய ஐடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இங்கே. ஜஸ்ட் நம்ம விஷுவல் ஸ்டுடியோவை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஃபீச்சர்ஸ் மாடல் இதே அப்படி நம்ம இங்கே கொடுத்துருவோம். ஐடிக்கும் அதே கொடுத்துடலாம். ஸோ சூஸ் மாடல் GPT 4.1. த சேம் நான் சொன்னேன்ல, காஸ்ட் வெரி வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் ஒரு வாட்டி இதை போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் GPT 4.0. ஸோ ஒன் மோர் வச்சுக்கலாம். நம்ம ஃப்யூச்சரில் இது எக்ஸ்ட்ரா நிறைய நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்களேன், காஸ்ட் கம்பேரிஷன் போட்டிருக்கான் பாருங்கள். எந்தெந்த மாடலை யூஸ் பண்ணால் எவ்வளோ காஸ்ட் கம்பேரிஷன் வந்து இங்கே இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த மாடலை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து காஸ்ட் ரொம்ப கம்மியாக போகும். பட் அதுவே 4.0க்கு பார்த்துருங்களேன், டபுள் த அமௌண்ட் வருது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் மாடலை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதை நீங்கள் ப்ராப்பராக சூஸ் பண்ணுறது மூலயமா உங்களால் ஏகப்பட்ட ரூபாய் இதில் வந்து மிச்சப்படுத்த முடியும். நீங்கள் ஸ்மால் ஸ்கேல் கம்பெனியில் இருந்தீங்கன்னா நாட் அன் இஷ்யூ. ஒரு பெரிய கம்பெனியில் உங்களுடைய கஸ்டம் டேட்டாவை நீங்கள் ட்ரெயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் நாங்கள் வந்து ஒரு ஸ்மால் ஓப்பன் ஏஐயில் வந்து ஒரு ஒரு 10,000 ரெக்கார்ட்ஸ் அதை வந்து
இந்த ஓப்பன் ஏஐல ட்ரெயின் பண்ண ட்ரை பண்ணோம். நான் ட்ரை பண்ணப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சும்மா ஒரு $10 போட்டிருந்தேன். எப்படி இருக்குன்னு சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெரிமெண்டலாக. ஒரு ட்ரைனிங் போட்டுட்டு ஒரு half அன் ஹவர் டு 1 ஹவர் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் அந்த அந்த $10 போயிடுச்சு. ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்கு பார்க்கும்போது நீங்கள் சின்ன சின்ன ஏபிஐ கால்ஸை பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணுறீங்க, அதை வந்து ஃபுல்லி கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா காஸ்ட் அதிகமாக இருக்கும். அண்ட் அதேமாரி ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இந்த ஏபிஎஸ் யூஸ் பண்ணும்போது கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போ காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டார்டிங் உங்களுக்கு தெரியாது, பட் போக போக அதோடைய காஸ்ட் வந்து அதிகமாகும். ஸோ நீங்கள் வந்து எந்த மாடலை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது பாருங்களேன், டபுள் த காஸ்ட் இருக்குது இந்த மாடலுக்கும் இந்த மாடலுக்கும். ஸோ சின்ன நார்மலான அப்ளிகேஷனுக்கு தேவையில்லாமல் இந்த மாடல் யூஸ் பண்ணி நம்ம காசு வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஜஸ்ட் மினியை காப்பி பண்ணிக்கலாம், அங்கே போட்டுடலாம். லோடிங் அண்ட் /ChatGPT. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் மாடல். ஸோ என்ன பண்ணணும்னு சொல்லிடுவேன், அண்ட் என்ன மாடலை யூஸ் பண்ணி எனக்கு வந்து நம்மளோட ஓப்பன்ஏஐ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்றதும் இங்கே நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் கெட் ரெஸ்பான்ஸ் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் வரப்போகுது. சேவ் பண்ணும்போது இதை என்னுடைய எஸ்கியூஎல் டேபிளில் சேவ் பண்ண போகிறேன். அப்போது நான் சேவ் பண்ணும்போது என்னென்ன சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய யூசர் நேம். இப்போ நான் இங்கே லாகின் பண்ணல, பட் அல்டிமேட்லி நான் வந்து எந்த யூசரை லாகின் பண்ணியிருக்கணும் அந்த யூசருடைய நேமை நான் சேவ் பண்ணணும். என்ன டைம், என்ன கொஸ்டின் கேட்டேன், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன் ஏஐக்கு, என்ன மாடலை யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் வந்து சேவ் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற பட்டன் கிளிக்கில் வந்து நான் வந்து பண்ணணும். அண்ட் ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே இடம் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல சேவ் பண்ண அந்த இன்ட்ராக்ஷன்ஸை வந்து இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் ஒன்லைனில். நீங்கள் எப்படி இப்போ ChatGPT ஸ்க்ரீனில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே இருக்கும், நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நிறைய இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிஸ்ட்ரி இருக்கும். நான் லாகின் பண்ணல, ஜஸ்ட் நான் அதை காமிக்கிறேன். ஸோ ப்ரைவசி கன்சர்னுக்காக நான் என்னுடைய சர்ச் ஹிஸ்ட்ரியை காமிக்கல, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ ஹோப் தட் யூ ஹேவ் சம் ஐடியா. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்து ChatGPTயோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை இப்போ இந்த இடத்துல நம்ம கொண்டு வரலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம டேட்டாபேஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது வந்து SQL சர்வர். ஸோ ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். a_core அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ள ஒரு டேபிள். ஸோ இதுக்கு வந்து இந்த டேபிளுக்கு நான் நேம் வந்து இன்ட்ராக்ஷன் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடி, இன்டீஜர், பிரைமரி கீ செட் பண்ணிக்கலாம், ஐடென்டிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன், கொஸ்டின். ஸோ நான் இதை மேக்ஸிமம் வச்சுக்கிறேன். ஆன்சர், ஸோ இதுவும் நான் மேக்ஸிமம் வச்சுக்கிறேன். அண்ட் இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்தேன் அப்படின்றது 50 வச்சுக்கலாம். நீங்கள் இதை வந்து கணக்கில் வச்சுக்கலாம். ஸோ நான் ரொம்ப அதிகமாக கொடுக்குறேன். அண்ட் மாடல், ஸோ என்ன மாடல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ரெஸ்பான்ஸ்னால் என்ன ரெஸ்பான்ஸ்னால் இந்த ரெஸ்பான்ஸ். ஓகே, ரெஸ்பான்ஸ் மேக்ஸிமம் கொடுத்துட்றேன். அப்புறம் கிரியேட்டட் பை, இது 50 போதும். அதுவே அதிகம். என்வேர் கொடுக்குறேன், நீங்கள் வேறு ஜஸ்ட் கேரக்டர் கூட கொடுத்துக்கலாம். created by ஆல்ரெடி இருக்கு. created date. ஓகே, நீங்கள் என்வேர் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள், ஏன்னா இது ஒரு பேட் டிசைன். நான் இது சும்மா டெஸ்டிங் பர்பஸ்க்காக போட்டுக்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற லென்த் அண்ட்
ஜஸ்ட் கேரக்டரே கொடுங்க மோஸ்ட்லி. அண்ட் சேவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் tbl underscore interaction. ஓகே, ஜஸ்ட் சேவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டேபிள் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த டேட்டாபேஸ்க்குள்ள ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த டேபிளில் தான் இங்கே சேவ் பண்ண போகிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் அந்த டேபிளில் சேவ் பண்ண போகிறேன். அதாவது இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணும்போது இதில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த டேபிளில் போய் சேவ் ஆகும். ஓகே, ஸோ அதான் கான்செப்ட். ஸோ அதை இனிஷியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இந்த விஷுவல் ஸ்டுடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். நம்மளுடைய ப்ராஜெக்டில் ஆப் செட்டிங்ஸ் டாட் ஜேஎஸ்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிஃபால்ட் கனெக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த டிஃபால்ட் கனெக்ஷனில் நீங்கள் இந்த மாதிரியான டேட்டா ஸ்ட்ரிங்கை போட்டுக்கோங்க. என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் இப்போ அதை உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன். இந்த டேட்டா சோர்ஸ் என்னென்னா உங்களுடைய இந்த இன்ஸ்டன்ஸ், அதாவது நீங்கள் வந்து MSSQல கனெக்ட் பண்ணுவீங்களா, சர்வர் நேம்னு வரும். ஸோ இந்த சர்வர் நேமை இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் உங்களுக்கு இங்கே தெரியும். ஸோ இப்போ என்னுடைய சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா இதுதான். நான் அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் பேஸ்ட் பண்ணும்போது என்னோட ஃபார்வர்ட் ஸ்லாஷ் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இங்கே வந்து ஒரு ஸ்லாஷ் தான் இருக்குது. நான் பேஸ்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்னோட விஷுவல் ஸ்டுடியோ வந்து டபுள் ஸ்லாஷ் கொடுக்குது. எஸ், இதுதான் கரெக்டு. அண்ட் இனிஷியல் கேட்டலாக் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம டேட்டாபேஸ் நேம் a_core அண்ட் யூசர் நேம் ஆண்டோ, பாஸ்வேர்டு ஆண்டோ. ஏன்னா நான் வந்து யூசர் credentials கிரியேட் பண்ணியிருக்கேன். கனெக்ஷன் டைம் அவுட் சும்மா 100ன்னு வச்சுருக்கேன். ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி நீங்கள் இந்த கனெக்ஷனை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வராது. ஸோ கம்மிங் பேக், இங்கே இப்போ இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா நான் இப்போ தான் இந்த டேட்டாபேஸை கிரியேட் பண்ணேன். கரெக்ட். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஆண்டோ அப்படின்ற யூசர் இருக்குது, நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த யூசருக்கு இந்த டேட்டாபேஸ் பர்மிஷன் கொடுக்கணும். ஸோ யூசர் மேப்பிங் போயிட்டு இப்போ நான் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த டேட்டாபேஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிபி ஓனர். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நான் யூஸ் பண்ணுறது மூலயமா என்னால் இந்த டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ என்னோடய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இங்கே இருக்குது, இந்த டேட்டாபேஸ்க்கு கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ சிம்பிள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் ஒரு சாம்பிள் டேட்டா வச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு சாம்பிள் டேட்டா வந்து உங்களுக்கு நான் இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஐ மீன் எந்த மாதிரியான டேட்டா அதில் வரப்போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு சாம்பிள் டேட்டா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்கோ போகுது, ஐ மீன் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷனை நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக. ஸோ இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன். ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா தேவையில்லாமல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது ரெஸ்பான்ஸும் ஆன்சரும் இதில் ஒன்று தான். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆன்சரை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் திரும்பி இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி எடிட் டாப் 200 rows கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கொஸ்டின் வந்து ஹவ் ஆர் யூ, இன்ட்ராக்ஷன் வந்து ட்ரான்ஸ்லேட், என்ன மாடலை யூஸ் பண்ணியிருக்கேன்னா GPT-4o, ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க. ஸோ இதில் எப்படி வரும்னா லைக் திஸ். ஐ மீன் we can do இப்படி சேஞ்ச் பண்ணலாம், translate in தமிழ். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து translate in தமிழ். ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் மெத்தடை வந்து நம்மளோட கோட்லேயே மென்ஷன் பண்ணிடலாம். ரைட், translate in தமிழ். ஓகே, ஸோ ஹவ் ஆர் யூன்னு கேட்டிருக்கேன், கொஸ்டின் translate in தமிழ் பிகாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். என்னோட மாடல் வந்து GPT-4o, என்னோட ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கு. இது வந்து யூசர் கிரியேட்டட் பை ரவீனா அண்ட் டேட் ஃபாலோட் பை. ரைட், ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு இந்த டேட்டாபேஸில் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நம்மளுடைய யூஐயில் டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க. அண்ட் இதில் வந்து கிரியேட்டட் பை இருக்குது. ஸோ இது வந்து கிரியேட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐ மீன் நம்ம அந்த பட்டனை சேவ் பண்ணும்போது கிரியேட் ஆகக்கூடிய டேட்டா. இப்போ இதை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து ஐ மீன் கடைசியாக இந்த பர்டிகுலர் த்ரெட்டு கூட
நம்ம பண்ணியிருக்க கான்வர்சேஷனுடைய கண்டினியூட்டியை நம்ம வந்து கேப்சர் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு லாஸ்ட்டாக யார் அப்டேட் பண்ணா அப்படின்றத கேப்சர் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் இன்னொரு காலம் கிரியேட் பண்ணிக்கிறேன். லைக் updated by updated date, right? அண்ட் சேவ் பண்ணியாச்சு. இங்கே வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி எடிட் டாப் 200 rows. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருச்சு. ஸோ இப்போ அப்டேட்டட் பை Anto and 35 2025. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கோம். கிரியேட்டட் பை ரவினா அண்ட் அப்டேட்டட் பை ஆண்டோ அண்ட் ரெஸ்பெக்டிவ் டேட் வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் வந்து தமிழில் எழுதியிருப்பேன். ஸோ அதுக்கு இந்த தமிழ் வேர்ட்ஸை இந்த காலம் அக்செப்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்வேர் கேர் யூஸ் பண்ணனால தான். ஸோ இந்த என்வேர் கேர் அப்படின்ற டேட்டா டைப் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. ஸோ நீங்கள் வந்து நம்மளுடைய என்ன லாங்குவேஜ், இந்தியன் லாங்குவேஜாக இருக்கட்டும், மற்ற லாங்குவேஜஸாக இருக்கட்டும், உங்களால் ஈஸியாக இந்த டேட்டா டைப்பில் மூலியமாக உங்களால் சேவ் பண்ண முடியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். அண்ட் சேவ் பண்ணுற இன்ஃபர்மேஷனும் இங்கே வரப்போகுது. எப்படி சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சேவ் பண்ண இன்ஃபர்மேஷன் எப்படி இங்கே ரீஃப்ரெஷ் ஆகி இங்கே டிஸ்பிளே ஆக போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த லாகின் சிஸ்டம். ஸோ இந்த லாகின் சிஸ்டமை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி இந்த கண்ட்ரோலரை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதாவது லாகின் பண்ணால் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் பேஜுக்கு யூசர் ரீச் ஆக முடியும். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.